வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஸ்பெக்ட்ரம் வழக்கின் இறுதி விசாரணை. சிபிஐ கோரிக்கையை ஏற்று மீண்டும் ஒத்திவைப்பு. புதிய சாட்சிகளிடம் ஜனவரி 27ஆம் தேதி வாக்குமூலம் பதிவு. பயங்கரவாதி லக்விக்கு பாகிஸ்தான் ஜாமீன் வழங்கியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து லோக்சபாவில் கண்டன தீர்மானம். மதமாற்ற விவகாரத்தால் ராஜ்யசபாவில் வெள்ளியன்றும் அமளி. மதுரை மாவட்ட கிரானைட் குவாரிகளில் 2வது நாளாக சகாயம் குழு கள ஆய்வு. முறைகேட்டை மறைக்க உள்ளூர் வருவாய் பதிவேட்டில் திருத்தம் செய்திருப்பது அம்பலம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் 2G ஊழல் வழக்கின் இறுதி விசாரணையை சிபிஐயின் கோரிக்கையை ஏற்று மீண்டும் பாட்டியாலா நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி MP உள்ளிட்ட 17 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவ்வழக்கின் இறுதி விசாரணை நவம்பர் 10ஆம் தேதி துவங்கும் என்று நீதிபதி OP சைனி அறிவித்திருந்தார். ஆனால் கூடுதல் சாட்சிகள் விசாரணை நடத்த சிபிஐ முடிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வக்கீல்கள் இறுதி விசாரணை துவங்கும் தேதியை ஒத்தி வைக்க கோரினர். இதை ஏற்ற நீதிபதி OP சைனி வழக்கின் இறுதி விசாரணையை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தார். இதன்படி 2G வழக்கு வெள்ளியன்று நீதிபதி சைனி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வக்கீல் ஆனந்த் குரோவர் ஆஜராகி சிபிஐ தரப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ள 5 சாட்சிகளிடம் வாக்குமூலம் வாங்க வேண்டியிருப்பதால் இறுதி விசாரணை துவங்குவதற்கு மேலும் கால அவகாசம் வேண்டும் என்று கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சைனி புதியதாக சேர்க்கப்பட்ட சிபிஐ சாட்சிகளின் வாக்குமூலம் ஜனவரி 27ஆம் தேதி பதிவு செய்யப்படும் என்றார். புதிய சாட்சிகளின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கின் இறுதி விசாரணை துவங்கும் என கூறி வழக்கு விசாரணையை மீண்டும் ஒத்திவைத்தார். பயங்கரவாதி லக்விக்கு ஜாமீன் வழங்கியது தொடர்பாக லோக்சபாவில் கடும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2008இல் மும்பையின் வெவ்வேறு பகுதிகளில் அஜ்மல் கசாப் உள்ளிட்ட 10 பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதலை திட்டமிட்டு அரங்கேற்றியதாக லஷ்கர் தொய்பா பயங்கரவாத இயக்கத்தின் கமாண்டர் சாகிவுர் ரஹ்மான் லக்வி உள்ளிட்ட 7 பயங்கரவாதிகளை 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானிய அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பயங்கரவாத ஒழிப்பு நீதிமன்றம் லக்விக்கு வியாழனன்று ஜாமீன் வழங்கியது. இதற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த விவகாரத்தை பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் வெள்ளியன்று லோக்சபாவில் எழுப்பினர். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதைத் தொடர்ந்து சபையில் விளக்கம் அளித்த பிரதமர் மோடி லக்விக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது மனிதநேயத்தில் நம்பிக்கை வைத்திருப்போருக்கு கடும் அதிர்ச்சியை அளித்திருப்பதாக கூறினார். இது தொடர்பாக இந்தியாவின் எதிர்ப்பை கடுமையான முறையில் பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறிய மோடி இவ்விவகாரத்தில் சபை உறுப்பினர்களின் உணர்வுகளுக்கேற்ப இந்தியா நடந்து கொள்ளும் என்றும் உறுதி கூறினார். पाकिस्तान को उचित शब्दों में बात पहुंचा दी गई है और सदन ने जो भावना व्यक्त की है उस भावना का आदर करते हुए सरकार की आगे की गतिविधियां उसी के संदर्भ में रहेगी, उसी प्रकाश में रहेगी. मंडे को विदेश मंत्री जब बांग्लादेश के राष्ट्रपति जी के आज की व्यस्तता से मुक्त होकर के विस्तार से सदन में अपना बयान देगी और सदन को और देश को अवगत कराएगी. இதனிடையே லக்வியின் ஜாமீனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் அவரை 3 மாதங்கள் சிறை காவலில் வைத்திருக்க பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. மதமாற்ற விவகாரத்துக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக வெள்ளியன்றும் ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். வெள்ளியன்று சபை கூடியதும் மதமாற்ற சர்ச்சைக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் வலியுறுத்தினார். रिलीजियस कन्वर्शन कोई पहली दफा नहीं हुई. दुनिया भर से जब से दुनिया बनती है तब से होती. लेकिन अपनी मर्जी से अपनी प्लीज आई विल हैंडल प्लीज अपनी विल से अपनी मर्जी से कॉन्स्टिट्यूशन के तहत उसे है, लेकिन लालच से जबरदस्ती, चाहे वो पैसे की लालच हो, वो राशन कार्ड की लालच हो, वो BPL कार्ड की लालच हो, ये अनकॉन्स्टिट्यूशनल भी है, अनलॉफुल भी है और क्रिमिनल ऑफेंस भी है और अनएथिकल भी है. ஆனால் மதமாற்ற விவகாரம் தொடர்பான விவாதத்துக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதிலளிப்பார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டு பிரதமருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்.
இதனால் சபையை பகல் 12 மணி வரை துணைத் தலைவர் PJ குரியன் ஒத்திவைத்தார். சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி தலைமையில் மறுபடி சபை கூடிய போதும் அதே மதமாற்ற விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்டது. மதுரை மாவட்ட கிரானைட் குவாரிகளில் சகாயம் குழுவினர் தொடர்ந்து 2வது நாளாக கள ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் 2வது நாளாக IAS அதிகாரி சகாயம் வெள்ளியன்று காலை அரிட்டாப்பட்டி மலைக்கு வந்து கிரானைட் முறைகேடு குறித்து அதிகாரிகளிடமும் அப்பகுதி பொதுமக்களிடமும் கேட்டறிந்தார். குவாரி அமைக்க அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மலையை ஆக்கிரமித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டதோடு கண்மாயிலிருந்து வரக்கூடிய நீர்நிலைகள் அழிக்கப்பட்டதும் தெரியவந்தது. தொடர்ந்து கீழவளவு பகுதியில் உள்ள பஞ்சபாண்டவர் மலையை சுற்றி கண்மாய் அழிக்கப்பட்டு கிரானைட் குவாரிகள் அமைக்கப்பட்டுள்ளதையும் சகாயம் ஆய்வு செய்தார். உள்ளூர் வருவாய்த்துறையினர் பதிவேட்டில் குளம் மட்டும் இருப்பதாக குறிப்பிட்ட நிலையில் மலை இருப்பதாக குறிப்பிடவில்லை என்பதை சகாயம் கண்டுபிடித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இதற்கு விளக்கம் தர அவர் உத்தரவிட்டார். இப்பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கிரானைட் குவாரிகள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் எவ்வளவு என்று விளக்கம் கேட்டு உரிய பதிலளிக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது கனிம வளத்துறை அதிகாரிகள், தொல்லியல் துறை வரலாற்று ஆய்வாளர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள், தாசில்தார் உட்பட போலீசார் பாதுகாப்புக்காக உடனிருந்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சோனியாவின் உடல்நலம் முன்னேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா வியாழனன்று இரவில் திடீரென சுவாச குழாய் தொற்றால் அவதிப்பட்டார். மூச்சுவிட சிரமப்பட்ட அவர் உடனடியாக டெல்லியில் உள்ள சர் கங்காராம் மருத்துவமனையில் நள்ளிரவில் அனுமதிக்கப்பட்டார். இதன் பலனாக அவரது உடல்நலம் வேகமாக தேறி வருவதாகவும் அவர் இயல்பான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவமனை தலைவர் டாக்டர் அஜய் ஸ்வரூப் வெள்ளியன்று காலை தெரிவித்தார். The Congress President, Mrs. Sonia Gandhi, was admitted to Sir Gangaram Hospital yesterday evening with lower respiratory tract infection and some breathing difficulty for further treatment and observation. According to the morning health bulletin, her condition is stable and she is recovering. 68 வயதான சோனியாவுக்கு மூத்த டாக்டர் அரூப் குமார் பாசு தலைமையிலான குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தாக்கல் செய்துள்ளார். GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரிக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை வெள்ளியன்று லோக்சபாவில் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தாக்கல் செய்தார். தற்போது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் விதிக்கப்பட்டு வரும் பல்வேறு மறைமுக வரிகளுக்கு முடிவு கட்டி தேசிய விற்பனை வரியை அறிமுகப்படுத்துவதற்கு GST வழிவகை செய்யும். மாநில வரி வருவாயை அபகரிக்கும் என்று பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அனைத்து மாநிலங்களின் அச்சம், கவலைகள் தீர்க்கப்பட்டு விட்டதாக முன்னதாக ராஜ்யசபாவில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறினார். We have made sure that no state will lose a rupee of revenue. It will be a win-win situation where they will gain revenue. The bill is taken up for discussion, perhaps in the next session. We will make sure that the interest of every state is well looked after in this, and I will be open to all suggestions till the very last minute. GST மசோதா அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா என்பதால் பார்லிமெண்டில் 3/2 மடங்கு ஆதரவுடன் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு குறைந்தபட்சம் 15 மாநில சட்டசபைகள் ஆதரவளிக்க வேண்டும். பிறகே GST சட்டமாகும். அதன் பிறகு நடக்கும் சரக்குகள் மற்றும் சேவைகள் பரிமாற்றம் அனைத்திற்கும் GST வரி விதிக்கப்படும். மதுவுக்கு GST வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். நடப்பு குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 23ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருவதால் பார்லிமெண்டின் அடுத்த கூட்டத்தொடரில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வரிகளை விதிப்பது முதலீடுகளுக்கு பெரும் தடையாக இருப்பதால் வரி விதிப்பை எளிதாக்க வேண்டும் என உற்பத்தியாளர்களும் முதலீட்டாளர்களும் வலியுறுத்தி வந்ததன் பலனாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள GST வரியை 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக உட்கட்சி தேர்தல் அண்ணா அறிவாலயத்தில் வெள்ளியன்று துவங்கியது. 65 மாவட்ட செயலாளர்களில் 35 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மீதமுள்ள இடங்களுக்கு தேர்தல் நடப்பதாகவும் இதன் முடிவுகள் டிசம்பர் 22ஆம் தேதி தெரியவரும் என்றும் திமுக வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் 93வது பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளியன்று அவரது வீட்டிற்கு நேரில் வருகை தந்து திமுக தலைவர் கருணாநிதி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த கருணாநிதி தமிழக மக்களை ஏமாற்றுவதில் கர்நாடக அரசு முன்னிலையில் உள்ளது என்றும் இது தொடர்பாக தமிழக அரசை தான் கண்டிப்பதாகவும் கூறினார்.
ஏமாற்றுவதும் கர்நாடகம் இருக்கிற நேரத்தில் பிரச்சனையை கவலைப்படாமல் இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தையும் உட்கட்சி தேர்தலால் அறிவாலய வட்டாரம் பரபரப்புடன் காணப்பட்டது. மாதந்தோறும் மின் கட்டணத்தை கணக்கிட வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக சார்பில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மதுரை பழங்காநத்தத்தில் வெள்ளியன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் தலைமை தாங்கினார். அவர் பேசுகையில் திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக கண்டனம் தெரிவித்தவர் மின் கட்டணத்தை மாதந்தோறும் கணக்கிட்டு வசூல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாசம் மாசம் நீங்க கட்ட சொன்னா கட்டிடும். 2 மாசத்துக்கு இருந்தாலும் மின்சாரம் கட்டுவீங்க. 500 யூனிட் வரைக்கும் தான் அரசாங்கம் 500 யூனிட் மேல போது நான் கட்டுறேன்னா, ஏழைகளானாலும் புறமை ஏழைகளானாலும் நடுத்தர மக்கள் உங்க தான் கட்டுறாங்க. மக்களே ஆகா அரசாங்கம் 500 யூனிட் வரைக்கும் மணியும் 2 மாசத்துக்கு இருந்தவர் நீங்க 300 யூனிட் 2 மாசத்துல வச்சு 600 யூனிட் ஆச்சா? அப்ப நீங்க கட்டித்தான் ஆகணும். 500 யூனிட்டுக்குள்ள யார் இருக்கா? ரொம்ப ஒரு நைட்டு போடுறாங்க. அவங்க கூட இப்போ யாருமே இல்லையே. நல்லா சிந்திச்சுங்க. அரசாங்கம் உங்க தலையில பணம் கட்டுறது மக்களை. யாரும் 500 யூனிட் கீழே யாரு நீங்க மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டினா எதுக்கு மானியம் கொடுக்குறீங்க? எதுக்கு? எல்லாருமே ஒழுங்கா கரண்ட் பில்லு கட்டிட்டு போறாங்க. 350 யூனிட் 400 யூனிட் தான் 499 யூனிட் வரைக்கும் கட்டலாமே. தமிழக பிரச்சினை குறித்து விவாதிக்க முதல்வர் பன்னீர்செல்வம் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவராக இளங்கோவன் நியமிக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக நிர்வாகிகள் கூட்டம் சத்யமூர்த்தி பவனில் வெள்ளியன்று நடந்தது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் செய்தியாளர்களை சந்தித்த போது வாசன் குறித்து பேச விரும்பவில்லை என்றும் மத்திய அரசின் அணுகுமுறை திருப்தி தரவில்லை என்றும் கூறினார். BJP during the Lok Sabha elections were saying that we want to vote for development. But today they are coming up with all sectarian, obscurantist type of things. And I think this is a major challenge to the very secular fabric of the country. We in the Congress party have decided to face this challenge. தமிழகத்தின் பிரச்சினை குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் பன்னீர்செல்வம் கூட்ட வேண்டும் என்று இளங்கோவன் வலியுறுத்தினார். இது முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 2 முதலமைச்சர்களும் கேரள முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கர்நாடக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவர்கள் சர்வ கட்சி தலைவர்களை அழைத்து போய் ஒரே குரலாக மத்திய அரசாங்கத்திடம் ஒரே கருத்தை சொல்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பன்னீர்செல்வம் சர்வ கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவதே இல்லை. ஏனென்றால் ஒத்த கருத்து இருந்தால்தான் அதற்கு ஒரு பலம் இருக்குமே தவிர ஒவ்வொருவரும் தனியாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தால் அதற்கு பலம் இருக்காது. ஆகவே கர்நாடகா கேரள அரசை போல தமிழக அரசும் தமிழக முதல்வரும் பன்னீர்செல்வமும் எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து பேச வேண்டும். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டங்களை பாரதிய ஜனதா அரசு முடக்குவதற்கு கண்டனம், தமிழக அரசின் ஊழல்களுக்கு விசாரணை கமிஷன், இலங்கை தமிழர் பிரச்சினையில் உடனடி தீர்வு என்பன உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக பாரதிய ஜனதாவின் 6 மாத ஆட்சி குறித்த யூ-டர்ன் சர்க்கார் எனும் பிரச்சார நூலை அந்தர் பல்டி அரசாங்கம் எனும் பெயரில் தமிழாக்க பிரதி வெளியிடப்பட்டது. யானை மிதித்து ஆந்திர வன ஊழியர் பலியான நிலையில் 17 காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையோர கிராமங்களில் 17 காட்டு யானைகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திர எல்லையில் உள்ள வீராணமலை அடிவாரத்தில் உள்ள நனியலியா கிராமத்தில் புகுந்து அட்டகாசம் செய்த காட்டு யானைகள் ஆந்திர வன ஊழியர் முனியப்பாவை தாக்கியது. படுகாயமடைந்த முனியப்பா சம்பவ இடத்திலேயே இறந்தார். முனியப்பா ரிசர்வ்ல வேலை செய்யறாரு, டிபார்ட்மெண்ட்ல லைன் வாட்சர். எங்க பையன் கூட அங்கதான் வேலை செய்யுது. இவங்க எல்லாம் யானை முடுக்கு போனவங்க. அங்க 2 பாம்பு வெடிக்கவே அது கோவம் வந்துட்டு பருத்தின்னு வந்துன்னு இருக்குது. ஐயோ முனியப்பா வந்துரு, ஓடியாந்துரு ஓடியாந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு கத்தி நிக்கிறேன் கவின்ல. அது நேரடியா வந்திருந்தா நேற்று நானும் ஆயிட்டு இருக்கணும். எப்படியும் நான் சைட்ல வந்துட்டேன். அது அந்த பக்கம் திரும்பிடுச்சு. அந்த பக்கம் திரும்பும் போது இது 2 இவங்களை தொத்தின்னு வந்து இருக்குது. ஒண்ணு தூக்கி தும்பில தூக்கின்னு போய் நிக்குது முனியப்பாவே. அப்பதான் நான் கெட்டியா சத்தம் போட்டேன்.
விநாயகம், ஜெயந்த் எனும் 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு காட்டு யானைகளை விரட்டும் முயற்சி தீவிரமடைந்துள்ளது. தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று ஒரு சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்தது. ஒரு சவரன் தங்கம் 20,312 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,539 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 38 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,310 ரூபாயாக இருந்தது. சேலத்தில் திருட்டு விசிடி வழக்கில் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய 2 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் சமீபத்தில் வெளியான லிங்கா உள்ளிட்ட திருட்டு விசிடி விற்ற வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான பரமேஸ்வரன் உள்ளிட்ட 3 பேரை வழக்கில் சேர்க்காமல் இருக்க 3 லட்சம் ரூபாய் கேட்டு இறுதியில் 2 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி முடித்த அன்னதானப்பட்டி காவல்துறை உதவி ஆய்வாளர் நவநீதகுமார், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வேணுகோபால் ஆகிய இருவரும் உயர் அதிகாரிகளின் பிடியில் சிக்கினர். விடிய விடிய நடந்த விசாரணையில் லஞ்சம் வாங்கியதை இருவரும் ஒப்புக்கொண்ட நிலையில் அவர்களிடமிருந்து 1,98,000 ரூபாயை பறிமுதல் செய்த உயர் அதிகாரிகள் இருவரையும் கைது செய்தனர். திருட்டு விசிடி தயாரிப்பில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்துள்ள போலீசார் அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்து அனைவரையும் நீதிமன்ற காவலில் வைத்தனர். லஞ்சம் வாங்கியதாக போலீசார் கைதான சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.